ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷேப் பிரதே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி போட போகிறோம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வந்து பேக் நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிசைன் வந்து நாங்கள் வந்து பேப்பர் காப்பின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் இருந்து தான் நாங்கள் வந்து இது டிசைன் வந்து எடுத்திருக்கோம், ட்ரேசிங் எடுத்திருக்கோம். கஸ்டமர் வந்து இந்த டிசைன் வந்து 1 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம அந்த ஆப் வந்து நம்ம வந்து லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அந்த டிசைன் வந்து அதில் வந்து விசிபிளாக தெரியும். அப்போது வந்து நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பரில் நம்ம ட்ரேசிங் எடுத்தோன்னா அது வந்து நீட்டாக வந்துடும். ட்ரேசிங் எடுத்த டிசைன் வந்து அதில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டோம்னா அந்த டிசைன் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் சாப்பீஸ் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம வந்து அதில் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணணும். அப்போது அதோட தூள் வந்து நம்மளுக்கு அந்த ஹோல் வழியாக வந்து அந்த பேக் நெக் அந்த இதில் வந்து ப்ளவுஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஒரு ரைட் சைடில் வந்து ஒரு கொடி போகிற மாதிரியும் லெஃப்ட் சைடு ஒரு கொடி போகிற மாதிரியும் ஒரு டிசைன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பாதி கொடி இருக்குது, அந்த ஃப்ளவர் இருக்குது. அந்த பாதி ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நெக்கு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு நெக்கு ஃபுல்லாக வரும். அதே ரைட் சைடில் ஒரு பாதி ஃப்ளவர் இருக்குது, அந்த ஃப்ளவர் எல்லாம் நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் வரும். வந்து நாங்கள் வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் நாங்கள் அதில் வரைஞ்சிருக்கோம். இதில் வந்து இந்த டிசைன் வந்து ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கொடி போகிற மாதிரி அந்த கொடியில் வந்து லீஃப் வந்து இருக்கும். இப்போ நம்ம அந்த சாப்பீஸில் நம்ம போடுறோம்ல, அது வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியாது. அதனால ஒயிட் பென்சில்னு இதுக்கு ஒரு இது இருக்குது, அதை நம்ம வந்து வச்சு நாங்கள் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த ஹோல்ஸ் தெரியுதா, அந்த ஹோல்ஸ்லேயே நாங்கள் ட்ரா பண்ணிட்டு வரோம். இந்த நெக்கில் வந்து 2 லைன் காப்பர் சரி த்ரெட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 லைன் சில்க் த்ரெட்டு பாடி கலர், அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீடு வரும். அந்த ரவுண்டு வந்து நம்ம வந்து சுகர் பீடு தான் வரும். நீங்கள் அந்த கரெக்டாக அந்த டிசைனை நீங்கள் வந்து பார்த்து போடணும். இப்போ நம்ம வந்து அந்த 2 லைன் சரி த்ரெட், 2 லைன் சில்க் த்ரெட், அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம்ல, ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் வந்து நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டிசைன் நம்ம போட ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம வந்து அந்த நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் வந்து போட போகிறோம். இப்போ நம்ம அந்த கேப் எதுக்கு விடுறோம்னா வந்து அங்கே வந்து சாரீ கலர் பாடி கலரில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். லீஃபில் வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு பாடி கலர் அந்த சாரீ கலர் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து உள்ளே கொடுக்க போகிறோம். அவுட்லைன் வந்து சுகர் பீடு வரும். இப்போ நீங்கள் வந்து அதை ஸ்லோவாக அந்த சாக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அந்த தூள்லாம் அப்படியே கீழே போய் செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒயிட் பென்சிலை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். இதுதான் வந்து இந்த நெக்கில் வந்து இந்த டிசைன் தான் வந்து ஃபுல்லாக வரப்போகுது. அந்த தூள் வந்து மேலே நிற்கிறதுனால வந்து ஒரு 2-3 டேப் மட்டும் மேலே டிசைன் மேலே பண்ணுங்க. அப்போ வந்து அந்த தூள்லாம் வந்து கீழே நிற்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போடுறோம் பாருங்கள். லாஸ்ட் அந்த இதில் வந்து நம்ம போட போகிறோம். இந்த சாக் வந்து நாங்கள் வந்து இது பெருசு தான், நம்ம கைக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த டிசைன்லேயே நீங்கள் பார்த்து கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு நம்ம போட்டாச்சு, இன்னொரு சைடு இப்போ நம்ம போட போகிறோம். அதுவும் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட் லுக்காக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நடுவில் மட்டும் பாருங்கள் 2 கொடி போயிருக்கா. நீங்கள் பேப்பர் காப்பி யூஸ் பண்ணியிருந்தீங்க, ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. இது சென்டர், நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் பீட், அதை சுற்றி வந்து சுகர் பீட், அதை சுற்றி வந்து ஒரு ரவுண்ட் பீடு, அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடில் நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம். வாட்டர் ஃபில்லிங் வந்து சாரீ கலருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் லீஃப்லேயும் நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். சாரி, செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் நம்ம.
சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரவுண்ட் பீடு வருது பார்த்தீங்களா, 2 லைன் மட்டும் அங்கே வருது. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு போயிடலாம். ஃப்ரண்ட் நெக்கில் வந்து அவங்க வந்து பாவின்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும், பா மாதிரி வரும், அதுக்கப்புறம் லைட்டாக பெண்டாகி வி மாதிரி போகும். என்ன பேர்லாம் வைக்கிறாங்க பாருங்கள். முதல்ல நம்ம வந்து காப்பர் கலர் சரி த்ரெட் நம்ம வந்து 2 லைன்ஸ் கொடுக்கணும். இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். நாட் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து அங்கேருந்து வர வேணாம், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம போகலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் நம்ம வந்து கேப் விடணும். நம்ம ஊக்கு மாட்டுவோம்ல, அதனால் நம்ம வந்து 1/4 இன்ச் விடணும். இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் வந்து மேலே வந்து ஒரு 2 லைன் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த 2 லைன் நம்ம ஃபஸ்ட்டு லைனில் தான் நம்ம வந்து அந்த சரி த்ரெட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சில்க் த்ரெட்டும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து எண்டு நாட்டை போட்டுட்டு நம்ம வந்து சில்க் த்ரெட்டு கொடுத்துடலாம். சில்க் த்ரெட்டு வந்து சாரி கலர் பாடி கலர் இருக்குல்ல, அந்த இதுக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த இது வந்து நம்ம இப்போ ஊக்கு மாட்டுவோம்ல, அதனால நம்ம வந்து 1/4 இன்ச் விட்டுருக்கோம். நீங்கள் பண்ணிடுங்க. சுகர் பீடு கொடுக்கும் போது தான் நம்ம வந்து அந்த செகண்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சுகர் பீடு கொடுக்க போகிற ஒரு லைனு, அப்போ நம்ம செகண்ட் லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எதுக்கு வந்து சுகர் பீடை கீழே செகண்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணுறோம், சரி த்ரெட்டு சில்க் த்ரெட் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் போது வந்து அந்த பீடு வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து செகண்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வந்து பேக்கில் வந்து கனெக்ட் ஆயிரும். இதுவும் நீங்கள் வந்து பாதியோடு நிப்பாட்டிருங்க சுகர் பீடையும், ஏன்னா நம்ம அங்கே ஸ்டிச் பண்ணுவோம்ல அதனால். அதே இது நம்ம வந்து எண்டு நாட்டு கொடுத்துடலாம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு கொடி மாதிரி டிசைன் வரும். இதை சுற்றி எண்டு நாட்டு போட்டாச்சு, பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து முடிச்சாச்சு. அந்த டிசைன் வாட்டர் ஃபில்லிங், சுகர் பீடு, ஒரு ரவுண்ட் பீடு எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. கஸ்டமரே தான் இந்த இது வந்து அவங்க சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஹேண்டுக்கு போயிடலாம். ஹேண்டில் வந்து நம்ம வந்து சாரியோட பார்டர் தான் வந்து இங்கே வந்து இது அந்த ப்ளவுஸில் வந்து பார்டர் இருந்துச்சு, அந்த பார்டரில் தான் நம்ம வந்து இப்போ வந்து ஆரி ஒர்க் போட போகிறோம். கஸ்டமரே தான் இந்த ஐடியா சொன்னாங்க. நம்ம வந்து சுகர் பீடில் வந்து நம்ம வந்து அந்த ஒரு சிக்ஸாக்கில் வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த இதில் நம்ம வந்து கர்வ் பண்ணி நம்ம வந்து சுகர் பீடு கொடுக்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் லைன் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் லைனும் அதே மாதிரி நீங்கள் கொண்டுட்டு வாங்க. நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு சீக்வன்ஸ் வச்சு வரும். இதுவும் நீங்கள் பாதியோடு நிப்பாட்டிருங்க, ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த கிளாஸ் பீடு வந்து உடையிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம இதையும் பாதியோடு நிப்பாட்டியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த நடுவில் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு போட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெஞ்சு நாட் போடுறது வந்து நம்ம சாரீ கலர் தான் நாங்கள் வந்து இதை எடுத்திருக்கோம். ஒரு கர்வ் முடிஞ்சோடனே அடுத்து ஒரு லைன் வருதா, அந்த லைனில் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுக்க போகிறோம், லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு. கஸ்டமர் வந்து ரொம்ப பெருசாகவும் கேட்குறா, சின்னதாகவும் கேட்குறா, நம்ம வந்து மீடியமாக தான் எல்லாமே நம்ம போடுறோம். இப்போ கஸ்டமர் திடீர்னு வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த லைனில் வந்து நம்ம 3 இது நீங்கள் லாங் ஃப்ரெஞ்சு நாட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். நடுவில் வந்து இந்த டிசைன் வந்து நம்ம கையில் வந்து ப்ளவுஸ் போடுவோம்ல, அது வந்து உங்களுக்கு வந்து எம்போஸ்டு அந்த இது தெரியும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுதான் வந்து சாரீ. பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, காப்பர் கலரு, க்ரீன் கலர், டார்க் க்ரீன் மிக்ஸ் ஆகிருக்கு. பாடி கலர் வந்து ஆஷ் கலர் இருக்குது தெரியுமா, அந்த இது வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் சாரியில். இது வந்து பச்சையாப்பாலை எடுத்திருக்காங்க, 2025க்கு எடுத்திருக்காங்க.
இதோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப டார்க் கலரில் இருந்துச்சு. இதுக்கு வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். பல்லு வந்து ஒரு மாதிரி கோல்டனும் க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க பல்லு. அவங்களே வந்து நாட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பல்லில் வந்து ஒரு டிசைன் தெரியுது. அந்த டிசைனை நம்ம வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம் ப்ளவுஸுக்கு. ப்ளவுஸ் வந்து எங்கள் அம்மா 2 நாளில் முடிச்சிருக்காங்க. வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதுவும் பார்த்துருக்காங்க. அந்த க்ரீன் கலர் தான் நம்ம வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து இது பண்ணியிருக்கோம், ஆரி ஒர்க் போட்டிருக்கோம். பார்ட்ரு வந்து ஒரு ஜான் அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் வச்சிடலாம். ஃபால்ஸ் வைக்கிறது நம்ம வந்து ஓரம் அடைச்சாச்சு. இப்போ நம்ம ஃபால்ஸ் வைக்க போகிறோம். ஃபால்ஸ் வைக்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த ஃபால்ஸ் வந்து லைட்டாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டிச் அதுவும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபால்ஸ் வந்து மடக்குனீங்களா, அதே இது நம்ம எண்டுலேயும் வந்து நம்ம வந்து ஃபால்ஸை மடக்கணும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் அங்கேருந்து நம்ம வந்து ஒரு லைன் கொடுத்துடலாம். அங்கே கொடுக்கறது வந்து முதல்ல வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய லைனுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். அது ஸ்ட்ரெயிட்டாக சைட்லேயே நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் ஸ்லோவாகவே தச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து அந்த எண்டுக்கு நம்ம வந்துட்டோமா, அந்த எண்டுக்கு வரும்போது அந்த ஊசியை வந்து நம்ம கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேர்ன் பண்ணணும். எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஊசியை கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரெஷரை கீழே போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சைட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து அந்த ஊசியை வந்து இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோமா, அதே இதை நம்ம வந்து ஊசியை வந்து கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முதல்ல ப்ரெஷரை வந்து நம்ம வந்து மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊசியை கீழே குத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் வச்சு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அந்த எதுவும் அந்த சுருக்கமாக எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. பட் ஆனால் நம்ம வந்து ஃபால்ஸ் வச்சுருக்கோம். மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து ஃபால்ஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து லக்கான் ரெடி பண்ண போகிறோம். டேசல்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இது டேசல்ஸ் வந்து அவங்க வந்து அம்ப்ரெல்லா மாடலில் கேட்டிருந்தாங்க. 2 லேயர் நம்ம வந்து வச்சுருக்கோம். அந்த 2 லேயரில் ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் கொடுக்க போகிறோம். மேலே வந்து ரவுண்ட் பீட் அதுக்கப்புறம் சுகர் பீடு கொடுத்து நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் கொடுக்க போகிறோம். அது வந்து 2 லேயரையும் வந்துடும். லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஹேங்கிங்ஸ் வந்து அந்த இதை சுற்றி வரும். இந்த சுகர் பீடும் ரவுண்ட் பீடும் நம்ம வந்து காப்பரில் தான் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு சைட் லக்கான் வந்து நம்ம முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த ப்ளவுஸுக்கு லக்கான் தான் அழகாகவே காமிக்குது. இது வந்து 2 டேஸில் முடிக்கிறதுனால எங்கள் அம்மா வந்து நீடிலில் போடாமல் நார்மல் இதிலே போட்டாங்க. இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் த ப்ளவுஸ். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். 2 லக்கானும் நம்ம முடிச்சாச்சு. ஆஷ் கலருக்கும் க்ரீன் கலருக்கும் எவ்வளோ ஒரு
சூப்பரான கான்ட்ராஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து ஊக்கெல்லாம் வச்சாச்சு. ஹேண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, எம்போஸ்டாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து மேலே வந்து லைட்டாக வந்து பஃப் வச்சுருக்கோம் ஒரு 4 மடிப்பில். கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து வைக்க சொன்னாங்க, பட் ஆனால் அதில் வைக்க முடியாதனால இந்த ப்ளவுஸாச்சும் வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த ப்ளவுஸ் நம்ம வந்து வச்சு கொடுத்துருக்கோம். ஒரு பா வி அந்த மாதிரி சொன்னல, அதுதான் அந்த ஃப்ரண்ட் நெக்கு பாருங்கள். எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கஸ்டமருக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன்ல, இப்போ வரும் பாருங்கள். கஸ்டமர் கமெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.